Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம லைட்டா ஆயில்ல ஃப்ரை பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. பாருங்க வெண்டைக்காய் வந்து நல்லா சுருங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது பாத்தீங்கன்னா வெந்தயம், கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுருங்க. இந்த மாதிரி கார குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு வதக்குனீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக இருக்கும். குழம்புக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. கூடவே வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்ல மணமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி முக்கால்வாசி வெந்துருச்சு, அதனால் லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப போட்டு குழஞ்சிராம. பாருங்கள் இப்போவே ஆயில் பிரிஞ்சு வருது. ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் நான் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புளிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க ஒரு 5 நிமிஷமாக. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும், திக்னஸும் கிடைக்கும். பாருங்கள், தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. ரொம்ப ரொம்ப சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.